ஆப்கான் எழுத்தாளரான காலித் ஹுசைனியுடைய முதல் நாவல் தான் இந்த கைட் ரன்னர். முதல் நாவல்லே அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த நாவல் மனசை தொடக்கூடிய ரொம்பவே ஒரு ஆழமான படைப்புகள்ல ஒண்ணு. நிறைய இடங்கள்ல கண்ணீர் விட்டு அழுத வாசகர்கள் நிறைய பேர் உண்டு. சோ இந்த கதை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, யுத்தங்கள் இல்லாத ஒரு அமைதியான ஆப்கானிஸ்தானுடைய காபூல் நகரத்துல ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய பையன் தான் அமீர், ஒரு சிறுவன். அவனுடைய நண்பன் அந்த வீட்டு வேலைக்காரனுடைய பையன் தான் ஹாசன். சோ ரெண்டு பேர் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த நாவலுடைய மையக்கரு. ஹாசன் ரொம்பவே அழகா பட்டம் விடுவான். ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் இந்த பட்டம் விடுறது ரொம்பவே ஃபேமஸ். சோ அதுல ஹாசன் பயங்கர கில்லாடி. ஹாசன் அந்த வித்தைய அமீருக்கு சொல்லி கொடுக்குறான். அதான் கைட் ரன்னர் அப்படி. ஒரு பெரிய பட்டம் விடக்கூடிய டோர்னமெண்ட் நடக்குது. அதுல அமீர் ஜெயிச்சிடுறா. ஆனா அப்போ ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஹாசன் அடி வாங்குறான். அடி வாங்குறத அமீர் தடுக்காம வெறுமனே பார்த்துட்டு நிக்கான். ஏன் அப்படின்னா அமீருக்கு கொஞ்சம் பயந்த சுவாபம். சோ வேடிக்கை மட்டும் தான் பார்க்கறான். சோ இந்த குற்ற உணர்வு அவனை ரொம்பவே ஆக்கிரமிக்குது. இடையில சோவியத்துடைய படையெடுப்பு, தாலிபானுடைய ஆதிக்கம்னு போர் சூழல் உருவாகுது. உடனடியா அமீரும் அவனுடைய தந்தையும் அமெரிக்காவுக்கு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்படியே வருஷங்கள் உருண்டோடுது. அப்பதான் அமீருக்கு தெரிய வருது, ஹாசனும் அவனுடைய மனைவியும் தாலிபான்களால கொல்லப்படுறாங்கன்னு. அவனுடைய குழந்தை ஹாசனுடைய பையன் சோரப் அனாதையா ஆயிடுறான் அப்படின்னு அமீருக்கு தெரிய வருது. தன் நண்பன் அடி வாங்கும் போது அமைதியா அந்த குற்ற உணர்வுல இருந்தார்ல அமீர், இப்போ தன்னுடைய நண்பனுக்காக அத பிராயச்சித்தமா மறுபடி காபூல் பல தடைகளை கடந்து சோரப அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அவளுடைய கடைசி ரொம்ப அழகா இருக்கும். எப்படி சின்ன வயசுல ஹாசன் அமீருக்கு பட்ட விட சொல்லி கொடுத்தானோ, அதே மாதிரி அமீர் இப்போ ஹாசனுடைய பையனான சோரபுக்கு பட்ட விட சொல்லி கொடுக்கறதா இந்த நாவல் ரொம்ப அழகா முடிஞ்சிருக்கும். இந்த நாவல் தமிழ்லயும் இருக்கு. சோ அதுக்குண்டான லிங்க்கும் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். இந்த நாவல் நீங்க வாசித்து பாருங்க. ரொம்பவே அமைதியான ஒரு நேரத்துல அந்த மனிதர்களுடைய அந்த உணர்வுகளை ஆழமா நீங்க புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பல இடங்கள்ல உங்களுடைய மனதை தொட்டு நிறைய நேரங்கள்ல அழுகை கூட வரலாம். நன்றி. இன்னொரு வீடியோல வேற ஒரு நல்ல புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன்.